இப்போது ஹேர் பேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு 15 செம்பருத்தி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் காலையில் தான் இதை சோக் பண்ணேன். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே மீடியம் ஹேர் லென்த்துக்கு தேவையானது தான். இதே ஷார்ட் ஹேர்னால் ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. லாங் ஹேர்னால் ஒரு 20 இலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. ஆனால் தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் போயிடும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது போட்டால் உடனே போயிடுமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு 2 to 3 months ரெகுலராக யூஸ் பண்ண ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் போயிடும். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். 15 இலை. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. நான் வெந்தயம் தண்ணி இல்லாமல் தான் நான் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு அந்த வெந்தய தண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டதும் அதை நீங்கள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு டெக்ஸ்டர் பார்த்தாலே தெரியும். இப்போது நான் அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெந்தய தண்ணி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த வெந்தய தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஒரு பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு பேக்குமே 20 மினிட்ஸ்க்கு மேலே வச்சா வேஸ்ட்டு. ஸோ 20 மினிட்ஸ்க்கு மேலே எந்த ஒரு ஹேர் பேக்குமே வைக்காதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த ஹேர் பேக்கை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வின்டர் சீசனாக இந்த ஹேர் பேக் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த திப்பிலாம் கொஞ்சம் இருக்கும். இது சம்மர்னால் இது நம்ம டேரெக்டாக கூட நம்ம அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வெந்தயன்றதுனால கொஞ்சம் கோல்டு, அதுக்காக வேண்டி நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க சொல்கிறேன். நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் நல்லா இறக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.